Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். With what speed should a body be thrown upward so that distance traveled in 5th second and 6th second are equal? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5th secondலையும் 6th secondலையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் இந்த டயக்ராம் மட்டும் வரையணும். ஆக்சுவலாக வண்டியில் போயிருக்கு, உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன். மற்றபடி ஆப்ஜெக்ட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ 5வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் சரியா? அதாவது யாராச்சும் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் 5வது ஓவரில் ஸ்கோர் பண்ண ரன்னும் 6வது ஓவரில் ஸ்கோர் பண்ண ரன்னும் ஈக்குவல். அப்போ 5வது ஓவர்னா என்ன? அந்த 4.1லேருந்து 5க்கு நடுவில், கரெக்டாக இல்லையா? அப்போது 5வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் 6வது செகண்ட்னா என்ன சார்? 5வது செகண்ட். 5th செகண்ட்னா என்ன அர்த்தம்? 4.1லேருந்து 5 வரைக்கும். புரியுதா? 4.0லேருந்து 5 வரைக்கும். 6வது செகண்ட்னா என்ன? சரி நல்லா பாரு. இப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோ. மொதல் ஓவர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 1லேருந்து 2 வரைக்கும் கேட்டால் இல்லை. மொதல் ஓவர்னா என்ன? 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறது தான் மொதல் ஓவர். 2வது ஓவர் போட போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? 1லேருந்து 2 வரைக்கும். அப்போ 5வது செகண்ட்னா என்ன? 4லேருந்து 5 வரைக்கும். 6வது செகண்ட்ல என்ன? 5லேருந்து 6 வரைக்கும். அப்போது என்ன சொல்கிறாங்க? 5வது செகண்ட் என்ன? இதான் சார் 5வது செகண்ட். 6வது செகண்ட் என்ன? இதான் 6வது செகண்ட். புரியுதா இல்லையா? அப்போ 5வது செகண்ட் என்ன? 4லேருந்து 5 வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் 6வது செகண்ட் என்ன? 5லேருந்து 6 வரைக்கும் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. உனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். இந்த 2 வேல்யூ கூட்டிக்கும். இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடைக்கும். எந்த இன்ஸ்டன்ட்டில் இருக்க 2 வேல்யூவில் நீங்கள் ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும்? டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடைக்கும். அப்போ இந்த பாடியோட டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன சார்? 10 செகண்ட்ஸ். கரெக்டாக இல்லையா? இல்லைனா ரொம்ப சிம்பிளாக பாரு. 5வது செகண்டில் நான் டாப் பாயிண்டில் இருக்கேன். 5வது செகண்ட்லனா டாப் பாயிண்டில் இருக்கேன். அப்போ எந்த ஸ்பீடில் தூக்கி போட்டிருப்பீங்க? 50 ஸ்பீடில். கரெக்டாக இல்லையா? அப்போ 50 கிட்ட எந்த ஆன்சர் இருக்குது? இதுதான் சார் 50 கிட்ட இருக்கிற ஆன்சர். ஏன் சார் உங்களுக்கு வேறு ஆன்சர் அவங்களுக்கு வேறு ஆன்சர் வருது? நான் ஜியோட 10ன்னு எடுத்தேன், அவங்க 9.8ன்னு எடுத்தாங்க. சார் எங்களுக்குலாம் புரியல. 10 செகண்ட் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வேணும்னா 2u/g. அப்போ நல்லா பாரு, டைமோட வேல்யூ என்ன? 10 இன்ட்டு ஜியோட வேல்யூ என்ன? 10 which is equal to 2u. இதை கேன்சல் பண்ணால் 5. அப்போ யூவோட வேல்யூ 50. நீ 10க்கு பதிலாக 9.8ன்னு எடுத்தனா உனக்கு ஆன்சரும் என்ன வந்திருக்கும்? 49 வந்திருக்கும். சரியா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 49க்கு பதிலாக 15 வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ இதில் ட்ரிக் என்ன? நீங்கள் நிறைய பேர் மாற்றி போட்டுறக்கூடாது. என்ன மாற்றி போட்டுறக்கூடாது? 5 செகண்ட்னா இங்கே 5ன்னு போட்டுருவீங்க. அப்படி கிடையாது. 5 செகண்ட். 5வது செகண்ட்னா 4லேருந்து 5. 6வது செகண்ட்னா 5லேருந்து 6. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.